இந்தியாவோட மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி பூம் ஆகிட்டு இருக்கு இப்போ. ஸோ பை 2030 இந்தியாவோட மியூச்சுவல் ஃபண்ட் செக்டார்ல 150 மில்லியன் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு பார்ட்டா இருக்கலாம். நம்பர்ஸ் வச்சே நம்ம சொல்லலாம். ஜஸ்ட் இயர் அகோ பார்த்தீங்கன்னா the total assets under management stood at 34 lakh crore. இப்போ அந்த ஃபிகர் வந்து 64 lakh crore ரைஸ் ஆகியிருக்கு. ஸோ நிறைய பீப்புள் இன்வெஸ்ட் பண்றதுனால நம்ம கரெக்டான சாய்ஸ் எடுக்கிறோமா அப்படின்னு ஹவு டு மேக் ஷுர். ஏன்னா நிறைய நியூ இன்வெஸ்டர்ஸ் எந்த விஷயத்துல ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா AUM அண்ட் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். பட் அது மட்டும் போதுமா? நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஆக்சுவலி 5 க்ரூஷியல் கொஸ்டின்ஸ் உங்களை கேட்டுக்கணும். அப்பதான் ஒரு ட்ரூலி இன்ஃபார்ம் டெசிஷன் உங்களுக்கு எடுக்க முடியும். அந்த கொஸ்டின்ஸ் என்னன்றதை இந்த வீடியோல இன்டெப்தா பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஹாய், வெல்கம் டு holisticinvestment.in. உங்களை மாதிரியான இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வேர்ல்ட் ஆஃப் பர்சனல் ஃபினான்ஸ் கான்செப்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி சொல்றதுக்காக தான் நம்ம சேனல் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட், ஒரு ஹை AUM வந்து ஒரு பெட்டர் ஃபண்ட் அப்படின்னு அர்த்தமா? நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன அசியூம் பண்றாங்கன்னா ஹையர் AUM இருந்துச்சுன்னா அது ஒரு பெட்டர் பர்ஃபார்மிங் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு. பட் இது நிஜமாலே உண்மையா? ஹை AUM வந்து இன்வெஸ்டரோட கான்ஃபிடன்ஸை தான் காட்டுது. இது எப்போவுமே சுப்பீரியர் ஃபியூச்சர் ரிட்டர்ன்ஸ்க்கு டிரான்ஸ்லேட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு ஸ்மால் ஃபண்ட்ஸ் மாதிரியே லார்ஜ் ஃபண்ட்ஸ்க்குமே நிறைய ஆப்ரேஷனல் சேலஞ்சஸ் இருக்கும். அண்ட் சம்டைம்ஸ் ஸ்மாலர் ஃபண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கிற பிகர் கவுண்டர் பார்ட்ஸையே வந்து அவுட் பர்ஃபார்ம் பண்ணும் டியூ டு பெட்டர் ஃபிளெக்சிபிலிட்டி. ஸோ ஒரு ஃபண்டை AUM வச்சு மட்டும் ஜட்ஜ் பண்ணாதீங்க, டிக் டீப்பா. இன்னொன்று, பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஒரு மிஸ்லீடிங் இண்டிகேட்டரா இருக்க முடியுமா? ஏன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட இம்ப்ரெசிவான பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை மட்டும் வச்சு இதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும்னு அசியூம் பண்ணிக்கிறாங்க. பட் ஒரு ஃபண்ட் பாஸ்ட் 3 இயர்ஸ் இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுதுன்னா சிமிலர் சக்ஸஸ் அதால் ஃபியூச்சர்லையுமே கேரண்டி பண்ண முடியுமா? நாட் நெசசரிலி. இது எஸ்பெஷலி செக்டாரல் ஃபண்ட்ஸ்க்கு ரொம்ப உண்மை. ஒரு செக்டார் வந்து இப்போ எக்ஸ்ட்ராடினரி ரிட்டர்ன்ஸ் ரீசென்ட்லி டெலிவர் பண்ணுச்சுன்னா வாட் இஃப் அதோட க்ரோத் சைக்கிள் இப்போ பீக் ஆயிடுச்சு அண்ட் டவுன் டர்ன் இம்மினண்ட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த டைமில் இன்வெஸ்டர்ஸ் என்டர் ஆகும்போது தே மே ஃபேஸ் டிசப்பாயிண்டிங் ரிட்டர்ன்ஸ். அதனால தான் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை நம்ம பிளைண்ட்லி ஃபாலோ பண்ணுறது ஒரு காஸ்ட்லி மிஸ்டேக். அண்ட் ரிஸ்க் டாலரன்ஸை அசஸ் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரிலேபிளாக இல்லைனா இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும்? அவங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் கோல்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல தான் ஆன்சரே இருக்கு. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கேளுங்க, உங்களுடைய லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸ் என்ன? உங்களால் ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியுமா? அண்ட் இவ்வளோ ரிஸ்க் எடுக்க நீங்கள் கம்ஃபர்டபுளான்னு பாருங்கள். ஏன்னா உங்கள் ரிஸ்க் அப்பிடேட்க்கு அலைன் ஆகிற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது இட் மேக் சென்ஸ், ரைட்? ரேதர் தென் சேசிங் பாஸ்ட் ரிட்டர்ன்ஸ். அதுவும் ஒரு டிசிப்ளின்டான கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே பெட்டர் ஃபினான்ஷியல் அவுட்கம்ஸ் கொடுக்கும். ஸோ எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேட்கணும்? ஏன்னா இது ஏன் கேட்கணும்னு நான் சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு இன்வெஸ்டர் ஒரு மியூச்சுவல் ஃபண்டோட ஃபியூச்சர் பொட்டன்ஷியலியே எப்படி அசஸ் பண்ண முடியும்? ரைட் கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால தான். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இப்போ சொல்ல போகிற இந்த 5 க்ரூஷியல் கொஸ்டின்ஸ்க்குமே உங்ககிட்ட ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபிலாசபி என்னன்னு பாருங்க. அண்ட் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் அண்ட் கோல்ஸோட அலைன் ஆகுதான்னு பாருங்க. நம்பர் 2, அந்த ஃபண்ட் பெஞ்ச்மார்க்கை கம்பேர் பண்ணால் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது? ஏன்னா அதில் கிளியர் பெஞ்ச்மார்க் இருக்கா? அதோட லாங் டேர்ம் பர்ஃபார்மன்ஸ் பொட்டன்ஷியலை இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு பாருங்க. அண்ட் நம்பர் 3, எந்த ஸ்ட்ராட்டஜி இந்த ஃபண்ட் ஃபாலோ பண்ணுதுன்னு பாருங்க. ஒரு டிசிப்ளின் வெல் ரிசர்ச் மெத்தடாலஜி பேஸ் பண்ணியா இல்லை ஜஸ்ட் இது ஒரு ட்ரெண்ட் சேஸ் பண்ணுற ஒரு இதில் ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு பாருங்க. நம்பர் 4, இந்த ஃபண்ட் கன்சிஸ்டன்ட்லி பெஞ்ச்மார்க்கை அவுட் பர்ஃபார்ம் பண்ண முடியுமான்னு பாருங்க. ஏன்னா சுப்பீரியர் லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் வரும்னு என்ன சான்சஸ்? நம்பர் 5, இந்த ஃபண்டை யார் மேனேஜ் பண்ணுறான்னு பாருங்க. அந்த ஃபண்ட் மேனேஜருக்கு இந்த மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் இருக்கான்னு பாருங்க. அண்ட் இந்த எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே உங்ககிட்ட கிளியரான வெல் ரீசன் ஆன்சர்ஸ் இல்லைன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 தடவை கூட யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது இட் பி வைஸ். ஸோ ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதோட அட்வான்டேஜ் அண்ட் ரிஸ்க்கை நல்லா தெரிஞ்சுக்காங்க. அண்ட் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் வச்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸோட அதோட லாங் டேர்ம் அப்ரோச் அலைன் ஆகிற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அவேர்னஸ் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறது லிட்டில் ரியல் பெனிஃபிட் தான் நம்மளுக்கு ஆக்சுவலி கொடுக்கும். அப்போது இந்த அனலைசிஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டது ஃபைனல் டேக் அவே என்ன? மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு வெல் இன்ஃபார்ம் டெசிஷனாக தான் எப்போவுமே இருக்கணும். ரஷ் டு ஒன்னா இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் ரைட் கொஸ்டின்ஸ் கேட்குறதுனால நீங்கள் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் AUMக்கு பியாண்ட் பார்க்க முடியும் அண்ட் ஸ்மார்ட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸஸ் உங்களால் எடுக்க முடியும். ஒரு வெல் ரிசர்ச்ட் கோல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் என்ஷோர் பண்ணும்.
அண்ட் நம்மளுடைய கிளாரிட்டி அண்ட் கான்ஃபிடன்ஸ் ஆல்வேஸ் பீட் அன்சர்டனிட்டி அண்ட் கெஸ் ஒர்க். ஸோ ஒரு ஸ்ட்ராங் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுல உங்களுக்கும் எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் வேணுமா? அப்போ எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல போய் இப்போவே எங்களுடைய சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணிக்காங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.